ஏன்னா சில டைம் நம்ம கிட்ட கேள்விகள் வரும். மீட்கப்பட்டீர்களா, ரட்சிக்கப்பட்டீர்களா, தூய ஆவியானவரை பெற்றீர்களா? யோசிப்போம் நம்ம உட்காந்து. வாங்கணுமா? மீட்கப்பட்டோமா? ஐயோ இல்லை. ரட்சிக்கப்பட்டோமா? ஐயோ இல்லை. நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தால்தான் நீங்கள் மீட்படைவீர்கள் எல்லாம் ஏமாற்றும் பொழுது ஐயோ நான் முழுகலையே அப்படின்னு சொல்லி முழுக்க போறவங்களா இருக்கிறாங்க. திருமுழுக்கு என்பது தூய் ஆவியானவரால் உள்ள திருமுழுக்கு, தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு அல்ல. தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கு, ரெண்டு திருமுழுக்கு வித்தியாசம் இருக்குங்க. There was a baptism given by John the Baptist. That was a baptism by water. But the baptism which Jesus gave was by Holy Spirit. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தவர் திருமுழுக்கு யோவான். தூய ஆவியானவரால் திருமுழுக்கு கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. வித்தியாசம்